லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தால் திருச்சியில் ஆயிரக்கணக்கான மணல் லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் எமது திருச்சி செய்தியாளர் விஜயகோபால். அவர் தரும் தகவலை பார்க்கலாம். விஜயகோபால், சொல்லுங்க, லாரிகள் வேலைநிறுத்த போராட்டத்தால் திருச்சியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து விரிவாக சொல்லுங்க விஜயகோபால். அகில இந்திய அளவில் சுங்க சாவடிகள், அதாவது காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும், மேலும் சுங்க வரி கட்டணத்தை பொறுத்தவரை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இன்று அகில இந்திய அளவில் வேலைநிறுத்த போராட்டம், லாரிகள் வேலைநிறுத்த போராட்டம் நடந்து வருகிறது. சரக்கு லாரி போக்குவரத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்தில் ஒரு 50% மட்டுமே பாதிப்பு உள்ளது என்று கூறலாம். ஏனென்று கேட்டால் இங்கு காந்தி மார்க்கெட், காந்தி சந்தை மிக முக்கியமான கேந்திரமாக இருக்கிறது. நேற்று இரவு 2 மணி அளவிலே அனைத்து சரக்கு இறக்குமதி செய்துவிட்டது காரணத்தினால் இதனால் மிகப்பெரிய அளவில் பாதிப்பில்லை என்றே கூறலாம். அதை தவிர்த்து லாரிகளை பொறுத்தவரை மிக முக்கியமான இடமாக விளங்குவது இந்த மணல் லாரிகள் தான். திருச்சி மண்டலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் மணல் அள்ளப்படுகிறது. இந்த மணல் முழுவதும் பல்வேறு இடங்கள், தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் திருச்சி மாவட்டத்திலிருந்து மணல் எடுத்து செல்லப்படுகிறது. இந்த மணல் லாரி உரிமையாளர்கள் இன்று இந்த அகில இந்திய வேலைநிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவித்து இன்று ஒரு நாள் வேலைநிறுத்தம் அறிவித்துள்ளனர். இதற்காக தற்பொழுது இந்த திருச்சி திருவானைக்கோவில் பகுதி மற்றும் வாளாடி, விராலிமலை உள்ளிட்ட பகுதிகளில் தங்களது லாரியில் நிற்பாட்டி வைத்துள்ளனர். திருச்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட லாரிகள் நிற்பாட்டி வைக்கப்பட்டுள்ளது. இதை தவிர திருச்சி மாவட்டம் முழுவதும் மட்டுமல்லாது வெளியூர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்த்து பார்த்தால் கிட்டத்தட்ட ஒரு 4000க்கும் மேற்பட்ட லாரிகள் முழுவதுமாக இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். இன்று ஒரு நாள் வேலைநிறுத்தம் என்பதால் மணல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் இல்லை என்றே கூறலாம். இந்த நிலை தொடருமானால் மணல் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது என்று கருதப்படுகிறது.